நிஃப்டி வந்து 22,180 புள்ளிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி 23,900 அப்படின்ற புள்ளிகள வந்து தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட சொல்லப்போனா இன்னைக்கு வந்து 24,000 வந்து தொட்டுருச்சு. ஓகே. ஸோ 22,180னா அங்கேருந்து 1,800 புள்ளிகள் வந்து நிஃப்டி ஒரு ஏற்றத்த நமக்கு குடுத்துருக்கு. இப்போ இதுக்கு நடுவுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்போ நிஃப்டி வந்து இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 283 புள்ளிகள் பாசிட்டிவ் 1.2% வந்து நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து க்ரூட் ஆயில தான் எடுக்கணும். ஓகே. க்ரூட் ஆயில பொறுத்தளவுல அந்த ஈரான், யுஎஸ் உடைய வார் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ, அப்ப பார்த்தீங்கன்னா, $60 இருந்த $60 இருந்த க்ரூட் ஆயில் வந்து $119 போச்சு. அதாவது டபுள் ஆயிடுச்சு. $60லேருந்து $119னா $120னா டபுள். ஓகே. 119 போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஸ்டாக் அனவுன்ஸ்மென்ட் பண்ணாங்க. அந்த பீஸ் ஸ்டாக் அனவுன்ஸ்மென்ட் பண்ண உடனே க்ரூட் ஆயில் என்ன ஆச்சுன்னா, $86க்கு வந்து இறங்கி வந்துச்சு. இறங்கி வந்தோனே திருப்பி அந்த பீஸ் ஸ்டாக்ல வந்து பேக் அடிச்சாங்க. அந்த பீஸ் ஸ்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா போலன்னோனே, அதுக்கப்புறம் என்னாச்சு, திருப்பி $86லேருந்து அகைன் $115க்கு வந்து க்ரூட் ஆயில் மூவ் ஆச்சு. இப்போ திருப்பியும் பீஸ் ஸ்டாக் போட்டதுக்கு அதுக்கப்புறம் நடுவுல பீஸ் ஸ்டாக் இருக்கு, இல்லன்னு சொல்லி வாலட்டிலிட்டி குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப குடுத்துருக்கிற ப்ரீ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நமக்கு க்ரூட் ஆயில $83க்கு வந்து இறக்கி கொண்டு வந்திருக்கு. இப்போ இது வந்து நான் நேத்திக்கே வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஆனா நேத்திக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்டின்னா, க்ரூட் ஆயிலுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த $86லேயே தான் நின்னுட்டு இருந்துச்சு. எவ்வளோ நாட்களான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசத்துல இந்த மார்ச் 2ஆம் தேதிக்கு அப்புறமே $86 அந்த கட் பண்ணி கீழ வரவே இல்ல. இப்போ லாஸ்ட்டா க்ரூட் ஆயில் நேத்திக்கு முந்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த $86 சப்போர்ட்ல வந்து நின்னுட்டு இருந்துச்சு. எனக்கு டவுட் இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்பொழுது, ட்ரம்ப் ஏதாவது அனவுன்ஸ்மென்ட் பண்ணி, டக்குனு மார்க்கெட் சப்போர்ட்ட தொட்டுட்டு அங்கேருந்து திருப்பி மேல ஏற ஆரம்பிச்சுரும். இப்படியே தான் அவர் கிட்டத்தட்ட மார்ச் மாசத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. 3 மாசமா இத தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நமக்கு ஓகே க்ரூட் ஆயில் வந்து விலை குறைஞ்சிருச்சு. இத பயன்படுத்தி நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற மாரியே ஒரு சிச்சுவேஷனுக்கே வரல. என்ன சொல்லுவாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலான்னு. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, அந்த $86 பிரேக் பண்ணி, சப்போர்ட்ட பிரேக் பண்ணி, கீழ இறங்கி $83க்கு க்ரூட் ஆயில் வந்திருக்கு. ஓகே. $83க்கு க்ரூட் ஆயில் வந்திருக்கு. இது வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம். ஆல்ரெடி போன வாரம் லாஸ்ட் வீக் எண்டுல பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரைடே டைம்லலாம் வந்து இந்த பீஸ் ஸ்டாக் ஆரம்பிச்சு கொஞ்சம் பாசிட்டிவா போகுது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருவோம் அப்படின்ற ஒரு ஹோப் குடுத்ததுமே க்ரூட் ஆயில் 96லேருந்து இறங்கி 86 வரைக்கும் வந்துச்சு. 86ன்றது சப்போர்ட்டு, ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த 86 உடைக்குமா உடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ, இன்னைக்கு தொடர்ந்து அத உடைச்சு $83க்கு வந்து கீழ இறங்கியிருக்கு. இன்னும் அது ஒரு $70க்கு வந்துச்சுன்னா, க்ரூட் ஆயில் நமக்கு பழைய பிரைஸ் கிட்டத்தட்ட வந்துரும். ஓகே. பழைய பிரைஸ்னா நமக்கு என்ன பிரைஸ்னா, நார்மலா $81லேருந்து ஆ $85லேருந்து $60 இதுக்குள்ள தான் க்ரூட் ஆயில் அதிகமா சுத்திக்கிட்டே இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ஒரு அந்த ஒரு $15க்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த $80க்கு கிட்ட வந்துருச்சு அப்படின்னாலே, அந்த ஜோன்க்குள்ள க்ரூட் ஆயில் வந்து போயிரும். அப்போ நம்ம மார்க்கெட் வந்து அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆகி வெளிய வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுடைய ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடும். நிஃப்டில என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நிஃப்டில இவ்வளோ நாள் வந்து அக்யூமுலேஷன் நல்லா நடந்துட்டு இருந்தது. ஓகே. கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஆ 2024 பிப்ரவரி ஓகேவா? 2024லேருந்து நிஃப்டி ரிட்டர்ன்ஸே குடுக்கல. எந்த புள்ளியில இருந்துச்சோ அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. 2024ல பிப்ரவரில நிஃப்டி வந்து 22,100ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 26,000 அகைன் 22,000 அகைன் 26,000 அகைன் 22,000 இப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கே தவிர, இத தாண்டி இந்த ரேஞ்ச வந்து பிரேக் பண்ணவே இல்ல நிஃப்டி. ஓகே. ஸோ, அப்போ நிஃப்டில வந்து ஒரு அக்யூமுலேஷன் அதாவது ஒரு எப்படி சொல்றது? இத கன்சாலிடேஷன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இந்த கன்சாலிடேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷனா, அக்யூமுலேஷனான்றது அடுத்த ட்ரெண்ட் வந்தா தான் நம்மளால வந்து ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரால கண்டுபிடிக்க முடியும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மார்க்கெட் வந்து 10,000 புள்ளியிலேருந்து 26,000 புள்ளி, 22,000 புள்ளி வரைக்கும் வந்துருச்சு. 22,000 புள்ளி வந்துட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆ கன்சாலிடேஷன் நடக்குது. அப்போ இந்த இடத்துல விக்கிறாங்களா, வாங்குறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா, மார்க்கெட்ல எல்லாரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து வாங்குறாங்க அப்படின்றது தான் ஃபோக்கஸ். இன்னும் இப்ப வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்திய பங்குச் சந்தையில அப்படின்னு. ஆனா, எஃப்ஐஐய ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஐஐ வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி கீழ விழுவும். ஏன்னா எஃப்ஐஐ ஃபுல்லா வித்துட்டு வெளிய போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னுடைய என்னுடைய அனாலிசிஸ்ல சொல்றேன். அ நிஃப்டிய பொறுத்தளவுல எஃப்ஐஐ இவ்வளோ நாள் வித்தாங்க பார்த்தீங்களா? வித்தப்பலாம் மார்க்கெட் இறங்கவே இல்லங்க. ஃபுல்லா ஏகப்பட்ட பல லட்சம் கோடிகளுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அவங்க வித்துட்டு போக, 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 போக டிஐஐ ஃபுல்லா மார்க்கெட்ட வந்து இறங்க விடாம காப்பாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஓகே.
இப்போ எஃப்ஐஐ திருப்பி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கூட Telegramல போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். Telegramம வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாரி நம்ம வீடியோல குடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம Telegramமோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான என்னுடைய ரெஃபரல் லிங்க்கும் கீழ குடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க, என்னுடைய ரெஃபரல் லிங்க்க பயன்படுத்தி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. சரி. இப்போ அதில என்ன குடுத்துருக்கேன் Telegramலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய அனவுன்ஸ்மென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத வந்து நியூஸ் மீடியால குடுத்துருந்தாங்க. அப்போ அத வந்து நான் உங்களுக்கு Telegramல போட்டிருக்கேன். இப்போ எஃப்ஐஐக்கு ஆல்ரெடி பாண்டுக்கு ரெட்யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி எஃப்ஐஐக்கு ரெட்யூஸ் பண்ணாங்க டாக்ஸ் அப்டின்னா, அவங்க எஃப்ஐஐ உள்ள வரதுக்கான ஏதாவது அந்த சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துனாங்கன்னா, எஃப்ஐஐ திருப்பி உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்பயே மார்க்கெட் 23,000 24,000 புள்ளிகள் இருக்கு. இப்போ எஃப்ஐஐ உள்ள வந்தாங்கன்னா, இங்கேருந்து ஒரு சாலிடா ஒரு 15% எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா? அப்போ பாருங்க இங்கேருந்து ஒரு 5,000 புள்ளி நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஓகே. 5,000 புள்ளி ஒரு 4,000 புள்ளியாவது கிடைச்சிரும். அப்போ மார்க்கெட் வந்து எஃப்ஐஐ வெளிய போனாலும் நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னொரு விஷயம், இவ்வளோ நாட்களா பார்த்தீங்கன்னா, இந்திய பங்குச் சந்தையில இருந்து மேலை நாடுகளுக்கு போகக்கூடிய முதலீடு வந்து கம்மியா தான் இருந்தது. ஓகே. அதாவது 2, 3 ஃபண்ட் தான் இருந்தது. மோத்திலால் ஓஸ்வால்ல ஒரு யுஎஸ் ஃபண்ட் இருந்துச்சு. ஹாங் செங்க்கு ஒரு ஃபண்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னும் 2, 3 கம்பெனி 2, 3 ஃபண்ட் தான் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 6 மாத காலமா வேகமா ஒரு விஷயம் வளர்ந்துக்கிட்டே வருது. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. நம்ம ஊருக்கு நம்ம கண்ட்ரிக்கு எஃப்ஐஐ வந்தது போய், இப்ப நம்ம எஃப்ஐஐயா மத்த கண்ட்ரிகளுக்கு போய்க்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அது வந்து ஒரு தடுப்பூசி மாதிரி. அந்த நேரத்தில கொஞ்சம் மார்க்கெட் வந்து இந்த மாரி கன்சாலிடேஷன் குடுத்து, இல்ல கொஞ்சம் குறையறதெல்லாம் நடக்கும். ஆனா, இது ஸ்ட்ராங் மொமெண்டம் ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த விஷயம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம எஃப்ஐஐ ஆயிருவோம். ஓகேவா? இப்ப அப்படிதான் நெறைய ஆப் உள்ள கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க ஃபாரின் ஸ்டாக்ஸ வந்து போர்ட்ஃபோலியோ இங்க கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எத்தன ஆப் வந்திருக்கு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச இண்டுமனி, யூனிவெஸ்ட், டிக்கர் டேப்பு இந்த மாரி நெறைய ஆப் இன்னும் ஆப் வர ஆரம்பிக்க போகுது. இன்னும் இப்பயே 3 ஆப் வந்துருச்சுல்ல. இன்னும் நெறைய ஆப் வரப்போகுது. அப்ப வர ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். அப்ப அதுக்கு பேர் என்னன்னா, நம்ம எஃப்ஐஐயா ஆகுறோம் அவங்களுக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸா வந்து நம்ம மாறுறோம். இவ்வளோ நாளா இருந்தது வந்து நம்ம கண்ட்ரில மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போது, அங்கேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம். அங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அத சம்பாரிச்சு அந்த டாலர நம்ம இங்க கொண்டு வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்குன்றதுக்காக சொல்றேன். இதில எதுவும் 0 ப்ரமோஷன்ஸ். ஓகேவா? அந்த கம்பெனி பேர சொல்லிட்டேன்னு ப்ரமோஷன் நெனச்சுக்காதீங்க. எதுவும் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஜெனரலா பேசும்போது நம்ம அந்த டாக்க பேசி தானே ஆகணும். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல நடந்துட்டு நான் பார்த்துக்கிட்டு வரேன். சடனா இப்ப ரொம்ப நாளா இருக்கிற அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து எல்லாரும் ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அப்ப என்னன்னா நமக்கு கேப்பபிலிட்டி அதிகமாயிடுச்சு. ஓகேவா? நம்ம வந்து இந்திய பங்குச் சந்தையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது போக, இன்னும் வெளிநாடுகள்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நம்ம வந்து தயாராயிட்டோம். நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்லலாம். ஓகே. நம்ம தயாராயிட்டோம். இப்ப என்னன்னா, இந்த இந்திய ரூபாயின் மதிப்ப வந்து கொஞ்சம் டாலருக்கு எதிரா வந்து நம்ம உயர்த்தணும். அது பெரிய சேலஞ்சு. ஓகே. மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள் எல்லாமே மெயின்டெயின் பண்றாங்க. யுகே, சைனா, அப்புறம் வந்து ஜப்பான் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டயத்தில க்ரூட் ஆயில் இவ்வளோ டாலர் ஏறும் பொழுது கூட அவங்கலாம் என்னன்னா, அவங்களுடைய அ ம கரன்சி மதிப்பு வந்து குறையல. ஆனா, இந்தியாவுக்கு மட்டும் கரன்சி மதிப்பு வேகமா குறைஞ்சு போச்சு. இத வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணணும். அடுத்தது அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் நெறைய பண்ணிக்கிட்டு வர்றாங்க. பார்ப்போம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ, இப்போ இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு வருதுங்க. நம்ம எஃப்ஐஐயா மாறிக்கிட்டு வர்றோம். இந்த நேரத்தில எஃப்ஐஐய நம்ம திருப்பி உள்ள கொண்டு வந்தோம்னா, நமக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 10-15% வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிரும். ஏற்றம் குடுக்குன்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துரும். ஸோ, அதனால அத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது அ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செக்டார் டேட்டான்னு பார்க்கும்பொழுது, ரியாலிட்டி செக்டார் பெரிய அளவுல ஏற்றம் குடுத்திருக்கு. நிஃப்டி கேபிட்டல் 3% ஏற்றம் குடுத்திருக்கு. ஆட்டோ எல்லா செக்டாரும் ஏறியிருக்கு. பப்ளிக் செக்டார், ஃபார்மாவ தவிர மத்தது எல்லாமே ஏறியிருக்கு. அதுவும் பெருசாலாம் இறங்கல. இடிஎஃப்ப பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, கோல்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. சில்வர் பீஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வேகமா இறங்குச்சோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி குடுத்துட்டு வராங்க. சில்வர் பீஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல 3.3% வந்து ஏற்றம் குடுத்திருக்கு. ஓகே. கோல்டு பீஸ் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல 1.4% வரைக்கும் ஏற்றம் குடுத்திருக்கு. ஓகே. இது இல்லாம கிரிப்டோ கரன்சில பார்த்தீங்கன்னா, நமக்கு டான் காயின் வந்து வேகமா 2.2% ஏறியிருக்கு. பிட்காயின் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஏறல. பட் இறங்காம வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க பிட்காயின. $65,700 வந்து பிட்காயின் நின்னுட்டுருக்கு. ஓகே. ஸோ கோல்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. யுஎஸ் டாலர்ல பார்த்தீங்கன்னா, சில்வர் இன்னைக்கும் 3% ஏறியிருக்கு. கோல்டு வந்து 2%க்கு மேல ஏற்றம் குடுத்திருக்கு யுஎஸ் டாலர்ல. ஸோ எல்லாமே வந்து திருப்பி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல திரும்புது. பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ். க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் ஏன் நமக்கு ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் டென்ஷன் வந்து
ரிலாக்ஸ் ஆகுது. அதனால நமக்கு வந்து மார்க்கெட் எல்லாமே டைரக்ஷன் திரும்புது. இப்போ எஃப்ஐஐ உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்குறாங்க பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து நல்ல விஷயம். சப்போஸ் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மேல மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்ப வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல தருணம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே பாசிட்டிவா அமையுமா? ஓகே. நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனா நம்ம வந்து எஃப்ஐஐ மாதிரி வேற நாடுகள்ல போய் நம்ம முதலீடு பண்றோம்ல. ஸோ இது வந்து நமக்கு தொடருமா? இது நம்ம கண்ட்ரிக்கு சக்சஸ்ஃபுல் குடுக்குமா? உங்களுடைய நான் ஏன்னா நெறைய பேருக்கு இப்ப தான் தெரியும். இந்த ப்ராசஸ் இப்ப தான் தெரியும். நம்ம கண்ட்ரில எப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு வர்றாங்கன்னு. முதல்ல அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா எஃப்ஐஐ குறைச்சாச்சு. இனிமேல் எஃப்ஐஐ உள்ள வரும்போது மாடரேட்டா தான் உள்ள விடுவாங்க. கன்னா பின்னான்னு உள்ள விடமாட்டாங்க. எல்லாத்தையும் வெளிய அனுப்பிச்சாச்சு. இப்ப நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆ கார்ப்பரேட்ஸ் மட்டும் தான் இப்ப உள்ள பெருசா இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எஃப்ஐஐ உள்ள விடலாம். இந்த நேரத்தில நம்மளும் வெளியில போய் சம்பாரிக்கலாம். வெளிநாடுகள்ல போய் முதலீடு பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப ஏற்படுத்திக்கிட்டே வராங்க. அதிகமா ஏற்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் அலோவ் பண்றது வந்து நமக்கு இன்னும் சாதகமா ஆகுமான்றத வந்து கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே. நான் சொல்ல வர விஷயம் டீட்டெயில்டா உங்களுக்கு ஒரு அவுட்லுக் புரிஞ்சுதா? எஃப்ஐஐ ஃபுல்லா வெளிய அனுப்பிச்சுட்டோம். ஓகே. நம்ம வந்து எஃப்ஐஐயா மாறுறோம். நம்ம எஃப்ஐஐய வெளிய அனுப்பிச்சனால நம்ம பங்குச்சந்தை வந்து பயங்கரமா இறங்கணும். இறங்காம முடிஞ்ச வரைக்கும் வந்து டிஐயையும் நம்மளுடைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ வச்சுமே ஓரளவுக்கு காப்பாத்தியிருக்கிறோம். பங்குச்சந்தை பெரிய அளவுல இறங்க விடாம ஒரு கன்சாலிடேஷன்லேயே வந்து மார்க்கெட் போய்க்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில நமக்கு தேவையான அளவுக்கு எஃப்ஐஐ உள்ள விட்டாங்கன்னா, அப்போ வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இந்த நேரத்தில நம்ம நம்ம பங்குச்சந்தையும் காப்பாத்தியாச்சு. நம்மளும் வந்து வெளிநாடுகள்ல முதலீடு பண்றதுக்கு கிளம்பியாச்சு. ஓகேவா? ஸோ, இப்போ வெளிநாடுகளுடைய ஆதிக்கம் வந்து இந்தியாவுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த எஃப்ஐஐ உடைய ஆதிக்கம் வந்து இந்தியாவுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அல்லது அடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. நீங்க என்ன சொல்றீங்கன்றத கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நெறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸ்லாம் நெறைய குடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே. நன்றி. வணக்கம்.